தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக கபில் சிபில் அது மாதிரி ஹரிஷ் சால்வே என்ற மிக லீடிங் அட்வொகேட்ஸ்லாம் போட்டு வெகிமெண்ட்டாக வாதாடி ஏங்க ஒரு நியாயம் வேணுங்க, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பெண்டில் ஒரு தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா எந்த ஒரு மக்கள் நல பணிகளை செய்யவே முடியலைங்க. அப்போ எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் மட்டும்தானே இப்படி ஃபைலை வச்சு கவர்னர் தூங்கிக்கிறாரு. ஆளுங்கட்சி மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு ஃபைல் பெண்டிங் இருக்கா? இல்லையே. தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடும். அந்த ஏற்கனவே போட்ட ஜட்ஜ்மெண்ட் ரைட் தான் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அப்படின்னு வாதாடினாங்க. இன்னைக்கு 20/11/2025 அன்னைக்கு காலை உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதியரசுகள் அடங்கிய குழு, அதாவது தலைமை நீதிபதி நம்ம கவாய் அவர்கள், அது மாதிரி ஜஸ்டிஸ் சூரியகாந்த், ஜஸ்டிஸ் விக்ரம்நாத், ஜஸ்டிஸ் நரசிம்மா மற்றும் ஜஸ்டிஸ் சந்துர்கர் என்ற இந்த 5 நீதியரசர்கள் அடங்கிய பெஞ்சு தமிழ்நாடு அரசாங்கம் வெர்சஸ் தமிழ்நாடு ஆளுநர் என்ற இந்த வழக்கில் ஆர்டிகல் 143 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பிரகாரம் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா உச்சநீதிமன்றத்திற்கு அட்வைஸ் கொடுங்க என்று பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அனுப்புனாங்க இல்லையா, அந்த வழக்கில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட சட்ட மசோதாக்களை 3 மாதங்களுக்குள் அதில் தீர்வு செய்யணும், அசண்ட் கொடுக்கணும், இல்லை திருப்பி அனுப்பிடணும். 3 மாதம் தான். அதுக்கு மேல தூங்கிட்டு இருந்தாங்கன்னா டீம்ட் அசண்ட் என்று கொள்ளப்படும் என்று இருந்தது பார்த்தீங்களா. அதை அப்படி ரிவர்ஸ் பண்ணி ஏங்க அப்படிப்பட்ட ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கவே முடியாது. சட்டத்தில் அப்படி சொல்லவே இல்லை. கான்ஸ்டிடியூஷன்ல திருத்தி வேற சட்டம் மாதிரி வந்தா தான் ஏதாவது பண்ண முடியும். அதனால நீங்க 3 மாதத்துக்குள் அவங்களுக்கு அனுமதி தர வேண்டும் அப்படிங்கிற அந்த முன்னாடி சொன்னது செல்லாது. அவங்களுக்கு டைம் லைன் விதிக்க முடியாது. நம்பர் 1. 2வது, அப்படி 3 மாதத்துக்குள்ள நீங்க சட்ட மசோதாவில் முடிவெடுக்காம அப்படி தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அனுமதி கொடுத்தாதான் டீம்டு அசண்ட் என்று கொள்ளப்படும் என்றது செல்லாது. ஏன்னா ஆர்டிகல் 200 அண்ட் ஆர்டிகல் 201 ஒரு கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா அப்படி டீம்ட் அசண்ட் எல்லாம் கிடையாதுங்க. உச்சநீதிமன்றமாக புதிதாக ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. ஸோ இனிமேல் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தங்களுக்கு ஒரு மாநில சட்டசபையிலிருந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட மசோதா வந்துச்சுன்னா 3 மாசத்துங்களா கொடுக்கணும், பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. கொடுக்கலன்னா அது டீம்ட் அசண்ட் என்று கிடையாதுங்க. எவ்வளவு நாள் வேணா வச்சுக்கிட்டு அவர் டிஸ்கிரிஷன் பவர் அவருக்கு இருக்கு, அதை வச்சுட்டு அவர் முடிவு பண்ணிக்கலாம், எப்படி வேணா முடிவு பண்ணிக்கலாம் என்று பழைய நிலையை நீடிக்கும் என்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க.